கசுனுடைய குரல் இது ஏதோ கசுனுடைய குரல் என்று மட்டும் சொல்ல முடியாது. அந்த உயர்மட்ட சமூகத்தினுடைய குரலாகத்தான் இதை பார்க்க வேண்டும். மத்திய பாஜகனுடைய நிலைப்பாடு ஒட்டுமொத்தமா இடஒதுக்கீடு பறிப்பது தான். அதுதான் அவருடைய நிலைப்பாடு. ஆனால் அதே இடஒதுக்கீடு என்பது பிராமண சமூகத்துக்கு கொடுப்பதாகத்தான் அவருடைய நிலைப்பாடாக இருக்கிறது. கஸ்தூரி எல்லாம் இடுப்பை காட்டி மாறாப்பை காட்டி கேவலம் பணத்திற்காக இருக்கக்கூடிய நடிகை கஸ்தூரி எல்லாம் இடஒதுக்கீடு பற்றி பேசுவது கேவலமா இருக்கிறது, வேடிக்கையா இருக்கிறது, விந்தியாக இருக்கிறது. அதெல்லாம் பேசுறாங்க. என்ன மயில் பொய்யாதானே பேசுறாங்க. பற்றி ஒரு மண்ணாகட்டி தெரியாத கஸ்தூரி பேசக்கூடிய கேள்விகள்லாம் பதில் நான் சொல்லுறேன் நினைக்கிறேன். இந்த மாதிரி சொல்லி இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு நான் கேட்கிறேன். அதை விட்டு நீங்க அவங்க அந்த பர்சனலான விஷயத்தெல்லாம் பத்தி பேசினா என்ன விஷயம்? இடஒதுக்கீடு வரலாறு கஸ்தூரிக்கு தெரியுமா? அத கஸ்தூரிக்கு அதுதான் கஸ்தூரிக்கு திராவிட சித்தாந்தத்தை கையில் எடுத்த தமிழ்நாட்டு மக்களை ஒன்றிணைக்கூடிய அந்த மக்களை பார்த்து திராவிடியாசம் சொல்லக்கூடிய கேடு கட்ட கஸ்தூரி தானே. அந்த கஸ்தூரி தானே நீங்கள் கேள்வி எழுப்பீர்கள். கஸ்தூரிக்கு மார்க்கெட்டு போனா மங்கை கிளவி வயதை நான் தவறாக சொல்லவில்லை. ஆகவே அந்த வயது மூப்பின் காரணமாக நாம் இன்னமும் களத்தில் நிற்கிறோம் என்பதற்காக அவர் இது போன்ற அப்போது வந்து சர்ச்சையான கருத்தில் பதிவிட்டு சென்று விடுகிறார். எங்களுக்கு வேண்டும் இடஒதுக்கீடு என்று கேட்பது என்பது வேறு. ஆனால் மற்றவர்களை கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி பாதிக்கப்பட்ட சமுதாயத்தில் இருந்து மெல்ல மெல்ல இடஒதுக்கீட்டு மூலமாக படித்து முன்னேறக்கூடிய அந்த சமுதாயத்தை மீண்டும் பாழும் பள்ளத்தில் தள்ளுதான் சனாதம். எம்குல பெண்கள் முன்னேற்றம் பத்தி பேசுவானா, மாறாப்பத்துல காட்டு பணத்தை பெற்று நடித்திருக்கூடிய கஸ்தூரிக்கு ஆதரவு பேசுவான்னு பார்த்தா பாதிக்கப்பட்டிருக்கூடிய எம்குல பெண்களுக்கு ஆதரவு தான் நான் பேசுவேன். நான் மட்டுமல்ல, மணி நேற்று நேசிக்கக்கூடிய எவனும் அதைத்தான் பேசுவான். அக்னி நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நிகழக்கூடிய பல்வேறு அரசியல் சூழ்நிலை குறித்து பேசுவதற்காக தேசிய முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஜிஜி சிவா அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். அவரிடம் பல்வேறு வகையிலான கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இங்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் பல்வேறு மாநிலங்களில் இடஒதுக்கீடு அப்படின்றது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் எல்லாருக்கும் இடஒதுக்கீடு இருக்கு. இப்போ எல்லா மக்களும் அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் ஓபிசிகளுக்கு கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீடு என்பது தவறாக பயன்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஜமீன்தார்லாம் அதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க, பணம் நிறைய நிலங்கள் வைத்திருக்கக்கூடியவர்கள்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நடிகை கஸ்தூரி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. அதாவது கஸ்தூரியுடைய குரல் இது ஏதோ கஸ்தூரியுடைய குரல் என்று மட்டும் சொல்ல முடியாது. அந்த உயர்மட்ட சமூகத்தினுடைய குரலாகத்தான் இதை பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, மத்திய பாஜகனுடைய நிலைப்பாடு ஒட்டுமொத்தமா இடஒதுக்கீடு பறிப்பது தான். அதுதான் அவருடைய நிலைப்பாடு. ஆனால் அதே இடஒதுக்கீடு என்பது பிராமண சமூகத்துக்கு கொடுப்பதாகத்தான் அவருடைய நிலைப்பாடாக இருக்கிறது. ஆகவே மீண்டும் வர்ணாச்சார அடிப்படையிலே இந்திய அரசமைப்பு சட்டத்தை மாற்றி, சனாதன தர்மத்தின் அடிப்படையிலே இந்திய அரசு அமைப்பு சட்டத்தை மாற்றி அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய சட்டத்தை மெல்ல 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 ஒவ்வொரு சட்டமா இந்த 10 ஆண்டுகளை உருவி இவர்கள் ஆதார் சட்டத்தை ஏற்றி இருக்கிறார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. அவங்க என்ன குற்றச்சாட்டை வைக்கிறாங்கன்னா, இடஒதுக்கீடு பெறக்கூடியவர்கள் எல்லாம் பெரிய அளவுல பணக்காரர்களா இருக்காங்க, ஆனா பிராமணர்கள் ஏழையா இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதனால அவங்களுக்கு கொடுக்கறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கஸ்தூரி எல்லாம் பெண்மணி வரிசையிலே நாம் கூர்ந்து கவனித்தால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தூய்மையான பெண்களுக்கு கேவலம், அசிங்க, அவமானம். கஸ்தூரி எல்லாம் இடுப்பை காட்டி மாறாப்பை காட்டி கேவலம் பணத்திற்காக இருக்கக்கூடிய நடிகை கஸ்தூரி எல்லாம் இடஒதுக்கீடு பற்றி பேசுவது கேவலமா இருக்கிறது, வேடிக்கையா இருக்கிறது, விந்தியாக இருக்கிறது. கஸ்தூரிக்கு இடஒதுக்கீடு என்றால் என்ன தெரியுமா? அதெல்லாம் பேசுறாங்க. என்ன மயில் பொய்யாதானே பேசுறாங்க. பற்றி ஒரு மண்ணாகட்டி தெரியாத கஸ்தூரி பேசக்கூடிய கேள்விகள்லாம் பதில் நான் சொல்லுறேன் நினைக்கிறேன். இந்த மாதிரி சொல்லி இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு நான் கேட்கிறேன். அதை விட்டு நீங்க அவங்க அந்த பர்சனலான விஷயத்தெல்லாம் பத்தி பேசினா என்ன விஷயம்? தனி மனித ஒழுக்கம் இல்லாத கேடுகட்ட கேவலமான கஸ்தூரிக்கு பொதுநல ஒழுக்கம் இருப்பது என்பது வேடிக்கை தெரியும். அப்படி அவங்க பொதுவா அரசியல் பத்தி பேசக்கூடாதா? நீங்க மட்டும் பேசலாமா? அரசியல் பத்தி பேசு, நியாயமாக பேசுங்க. இடஒதுக்கீடு என்று அவங்களோட தனிப்பட்ட கருத்து சொல்றாங்க. அதுக்கு உங்களுடைய கருத்து நான் கேட்கிறேன். அதுக்கு மட்டும் நீங்க பதில். மாறாப்பு துணியை தூக்கி விரித்து காட்டி பணத்தை பெற்றுக் கொண்டு போகக்கூடிய கஸ்தூரி எம்குல பெண்கள் மாறாப்பு தெரியாத அளவுக்கு ஈட்டு போர்த்தி வெயிலிலும் மழையில வேலை செய்து ஓய்த்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்குல பெண்களை கஸ்தூரி ஒன்றாக பார்த்து பேச முடியுமா?
இந்த அளவிற்கு இடஒதுக்கீடு பெற்றிருக்கக்கூடிய இந்த சமுதாயமே இன்னும் முன்னேறாமல் இருக்கிறது. இடஒதுக்கீடு அங்கொன்று இங்கொன்று பெற்று அதிலிருந்து மெல்ல மெல்ல படித்து பொருளாதார அடிப்படையில் இன்னும் மேலோங்கி இன்னும் உயர் மட்டத்தில் வராமல் 50 ஆண்டு காலம் 1000 ஆண்டு காலம் இன்னும் அந்த சமுதாய மக்கள் பின்தங்கி தான் இருக்கிறார்கள். மெல்ல மெல்ல இப்போதுதான் அவர்கள் உயர்வான இடத்துக்கு வரக்கூடிய அந்த பாதையை தேர்வு செய்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்திலே நீங்கள் மீண்டும் அவர்களை கிணத்திற்குள் தள்ளிவிட்டு குளிர் காய்வது நியாயமா? இடஒதுக்கீடு பற்றி பேசி இடஒதுக்கீடு வரலாறு கஸ்தூரிக்கு தெரியுமா? அத கஸ்தூரிக்கு அதுதான் கஸ்தூரிக்கு எத்தனை உயிர் தியாகங்கள் செய்திருக்கிற இடஒதுக்கீடு என்று கஸ்தூரிக்கு தெரியுமா? கஸ்தூரிக்கு எதையுமே தெரியாது. திராவிட சித்தாந்தத்தை கையில் எடுத்த தமிழ்நாட்டு மக்களை ஒன்றிணைக்கூடிய அந்த மக்களை பார்த்து திராவிடியாசம் சொல்லக்கூடிய கேடு கட்ட கஸ்தூரி தானே, அந்த கஸ்தூரி தானே நீங்கள் கேள்வி எழுப்பீர்கள். கஸ்தூரிக்கு மார்க்கெட்டு போனா மங்கை கிளவி வயதை நான் தவறாக சொல்லவில்லை. ஆகவே அந்த வயது மூப்பின் காரணமாக நாம் இன்னமும் களத்தில் நிற்கிறோம் என்பதற்காக அவர் இது போன்ற அப்போது வந்து சர்ச்சையான கருத்தில் பதிவிட்டு சென்று விடுகிறார். இது வெக்கமாக இல்லையா? அதாவது எங்களுக்கு வேண்டும் இடஒதுக்கீடு என்று கேட்பது என்பது வேறு. ஆனால் மற்றவர்களை கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி பாதிக்கப்பட்ட சமுதாயத்தில் இருந்து மெல்ல மெல்ல இடஒதுக்கீட்டு மூலமாக படித்து முன்னேறக்கூடிய அந்த சமுதாயத்தை மீண்டும் பாழும் பள்ளத்தில் தள்ளுதான் சனாதனம். அதைத்தான் கஸ்தூரி பேசுகிறார். அப்போது கஸ்தூரிக்கு நான் எம்குல பெண்கள் முன்னேற்றம் பற்றி பேசுவேனா, மாறாப்பத்தூர்ல காட்டு பணத்தை பெற்று நடித்திருக்கூடிய கஸ்தூரிக்கு ஆதரவு பேசுவான்னு பார்த்தா பாதிக்கப்பட்டிருக்கூடிய எம்குல பெண்களுக்கு ஆதரவு தான் நான் பேசுவேன். நான் மட்டுமல்ல, மணி நேற்று நேசிக்கக்கூடிய எவனும் அதைத்தான் பேசுவான். அதுதான் நான் பேசல. என்ன தவறு இருக்கிறது? பல மாநிலங்களில் வாக்குப்பதிவுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த நேரத்தில் அந்த பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசக்கூடிய பேச்சுகள் எல்லாமே சர்ச்சைக்குரிய வகையில் இருக்கிறது. இதை எப்படி பார்க்குறீங்க? அவருடைய பேச்சுக்கள்ல என்ன வெளிப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய வெறும் அந்த கூட்டணி கட்சி தலைவர் மட்டும்தான் என்று ஒரு யதார்த்தமான கலாய்வை மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கூடிய பாஜகவினர் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த இந்தியா கூட்டணியில் இருப்பவர்கள் யார் என்று சொன்னால் வெறும் கூட்டணி கட்சி தலைவர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய மக்களே அதில் இருப்பதின் காரணமாகத்தான் இப்போது பிரதமர் அவர்களுக்கு ஒரு பயம் வந்துவிட்டது. அந்த பயத்தின் காரணமாக, அச்சத்தின் காரணமாக இவர் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி என்னென்ன வாக்குறுதி கொடுத்திருக்கிறது அல்லது காங்கிரஸ் கட்சி 50 ஆண்டு காலம் இந்த மக்களுக்கு என்ன சேவை செய்திருக்கிறது அதெல்லாம் மூடி மறைத்து உணர்கிறார். இந்திய நாட்டுடைய மக்கள் பணத்தை எல்லாம் பிடுங்கி இவர்கள் இஸ்லாமியர் கொடுத்து விடுவார்கள், அல்லது இந்திய நாட்டு மக்களுடைய அரசு வரக்கூடிய கஜானா பணத்தில் அதிகமாக இஸ்லாமியர் கொடுத்து விடுவார்கள். குறிப்பாக அதிகமாக குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய அவர்களுக்கு இடஒதுக்கீட்டை நம்மிடம் பிடிங்காக கொடுத்து விடுவார்கள் என்று இவர் என்னென்ன பேச தோணுமோ உணர்கிறார். இப்போ இந்தியா கூட்டணி சார்பில் இந்தியா முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு வச்சிருக்காங்க, தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படி அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் ஜாதி பிரச்சனைகள் உருவாகும் அப்படின்னு பாஜக சார்பில் அவங்க ஒரு குற்றச்சாட்டு. அதாவது சாதிய பிரச்சனைகள், மத பிரச்சனைகள், இறைவனை வைத்து பிரச்சனை ஏற்படுத்தி அது குளிர் காய்வது யார் என்று சொன்னால் 3 மாத கைக்குழந்தைக்கு தெரியும். அது பாஜக, RSS, இல்ல காங்கிரஸ் தான் அதை பண்றதுக்கான முயற்சி பண்றாங்க. அதுக்காக தான் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு. அது ஆடு நனைகிறது ஓனாய் அழுகிறது என்கின்ற பழமொழிக்கு ஏற்றாற் போல் இவருடைய மக்கள் மீது பாசம் பாஜகவினருடைய பாசமாக தெரிகிறது. இது எப்படி ஏற்பார்கள்? அதாவது இஸ்லாமியர்கள் அவரை தான் குறிப்பிட்டு சொல்லுகிறார், அதிகமாக பிள்ளை பெற்றுக்கொள்பவர்களுக்கு இந்த இடஒதுக்கீடு கொடுத்து விடு நம்மிடம் பிடுங்கி என்று சொல்லுகிறார். இது எவ்வளவு பெரிய அபத்தமான ஒரு விஷயம். நான் கேட்கிறேன், இஸ்லாமியர்களுக்கு இந்த 10 ஆண்டு காலத்திலே நீங்கள் ஒரு துரும்பாவது கிள்ளி அந்த பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களாக சொல்லக்கூடிய அந்த இஸ்லாமிய மக்களுக்கு உங்களுடைய உதவி ஏதாவது இருந்திருக்கிறதா? இல்லை. எங்கெல்லாம், அதாவது உணவுக்காக மாட்டுக்கறி கொண்டு போய் சமைச்சு சாப்பிடலாம் என்று சொன்னாலும் கூட எத்தனை பேரில் படுகொலை செய்திருக்கிறீர்கள், எத்தனை அளவுல துன்புறுத்தி அடித்து ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி இருக்கிறது. ஆனா இஸ்லாமியர்கள் நிறைய பாஜக சேர்ந்துக்கிட்டு தானே இருக்காங்க. அப்போ இஸ்லாமியர் நிறைய என்று சொல்லுவதை விட எந்த சாதியாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் அதில் கிட்டத்தட்ட விரலூட்டி எண்ணக்கூடிய நபர்கள், தவறுதான நபர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். அது போன்று இஸ்லாமியர் அந்த மதத்திலே இருக்கக்கூடிய ஒரு சில விரலூட்டி எண்ணக்கூடிய நபர்கள் தான் பாஜகவில் சென்று பொறுப்பில் பெற்று
இஸ்லாமிய மதத்திற்கு எதிராக பேசுகிறார். நான் கேட்பது, இஸ்லாமிய மதம் என்பது ஏதோ மனித நேயத்துக்கு அப்பாற்பட்டு அது மனித நேயத்துக்கு எதிரான மதம் அல்ல. அது மக்களோடு ஒன்றிணைந்து ஒரு மனித நேயத்தை போதிக்கக்கூடிய மதம் தான் இஸ்லாமிய மதம். இது யாரும் மறுக்க முடியாது. அதை இவர்கள் தொடர்ந்து இந்தியா முழுவதும் தவறான சித்தாந்தமாக இருக்கிறது என்று சொல்லி பாஜக, RSS போன்றவர்கள் இது போன்ற தவறான செயலை செய்கிறார். நான் கேட்கிறேன், இஸ்லாமியர் ஏதோ 2ஆம் 3ஆம் தர குடிமக்களாக சித்தரித்து இவர்கள் பாஜகவினர் கட்டு வைத்து கோர தாண்டவத்தை இந்தியா முழுவதும் கட்டு வைத்து விடுகிறார்கள். சரி, இஸ்லாமியருக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. அதாவது இஸ்லாமியர்கள் இந்திய நாடு சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதற்காக பல லட்சம் இஸ்லாமிய மக்கள், ஆண்களும் பெண்களும் போராடி இந்தியாவிலே உயிர் நீட்டிருக்கிறார்கள். அவருக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. இந்த கேடுகட்ட கேவலமான பாஜகவினரோ RSS போன்ற சங்கங்களுக்கு வரலாறு இருக்கிறதா? இந்த இந்திய நாட்டை பாதுகாக்க வேண்டும், ஆங்கிலேயரிடமிருந்து இந்தியாவை நாம் பெற வேண்டும், இந்திய மக்களுக்கு விடுதலை வேண்டும் என்பதற்காக, இந்திய விடுதலைக்காக இஸ்லாமிய மக்கள் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை போராடி பல லட்சம் மக்கள் மாண்டு இருக்கிறார்கள். ஆனா இப்போ பாஜக, RSS இருக்கக்கூடியவர்கள் தான் தேசபக்தர்கள் அப்படின்னு சொல்லி, அதுதான் கேட்கிறேன். தேச பக்தர்கள் என்று வெறும் வார்த்தை மட்டும் சொல்லுகிறார் ஒழிய இந்த தேசத்திற்காக RSS போன்ற இந்துத்துவவாதிகள் எங்கால போராடிய வரலாறு இருக்கிறது. இப்பதான் சொன்னேன், எந்த இஸ்லாமிய மக்களை நீங்கள் வேறறுக்க வேண்டும், எந்த இஸ்லாமிய மக்களை கொச்சைப்படுத்த வேண்டும், எந்த இஸ்லாமிய மக்கள் மீது இந்தியா முழுவதும் பொய் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்க வேண்டும், எந்த இஸ்லாமியர்கள் இந்த இந்திய மக்களுக்கு எதிரான மக்கள் சித்தரித்து பேசக்கூடிய இந்த கேடுகட்ட கேவலமான நயவஞ்சக சூழ்ச்சி கையில் எடுத்து இருக்கக்கூடிய இந்த பாஜகவினருக்கு நான் ஒன்றை சொல்லுகிறேன். பல லட்சம் மக்கள், இஸ்லாமிய மக்கள் இந்திய விடுதலைக்காக போராடி செத்து மாண்டு இருக்கிறார்களே, நீங்கள் எங்காவது ஒரு இடத்திலாவது ஒருவராவது ஒருத்தியாவது யாராவது இந்துத்துவ பேசக்கூடிய நபர் எவராவது இந்திய சுதந்திரத்துக்காக போராடி இருக்கிற வரலாறு காட்டுங்கள். காட்ட முடியுமா? சாவர்கர் போன்றவர்கள் அதற்காக தான் சிறைக்கு போனாங்க அப்படின்னு அவங்க நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம். இந்திய நாட்டு மக்கள் சொல்லி இருக்கிறாங்க. அந்தமான் சிறையில அவ்வளோ கொடுமைகள் அனுபவிச்சிருக்காரு. வெளியே கூட காத்து கூட போக முடியாத அளவுல இருந்த சிறையில அந்த கொடுமைகளை சாவர்கர் அனுபவிச்சிருக்காரு அவருன்னு அவங்க சொல்றாங்கல்ல. ஐயா, இந்திய நாட்டு மக்களுக்கு அகிம்சை வழியில போராடியது யார்? காந்திஜி அவர்கள். மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது. அப்ப இந்த காந்திஜியை கொன்றவர்கள் யார்? சாவர்கர் போன்ற அந்த தொடர்ச்சி தானே. அப்போது இந்திய மக்களுக்காக போராடியவர்கள் காந்திஜி அவர்கள் இஸ்லாமியர்கள் நெருக்கமாக இருக்கிறார், அல்லது இஸ்லாமியருக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கக்கூடிய வகையில் அவருடைய கண்ணோட்டம் எண்ணோட்டம் இருக்கிறது என்று அந்த ஒற்றை காரணத்துக்காக தான் காந்தி படுகொலை செய்தார்கள். மறுக்க முடியுமா? இதில் எங்கே உங்களுடைய தேசபக்தி இருந்திருக்கிறது? அப்போது இஸ்லாமியருக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை, இஸ்லாமியருக்கு எதிரான அரசியல் காலத்தை நீங்கள் எப்போதிலிருந்து நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பதிலிருந்தே இந்த கையாளத்தனத்தை கையில் எடுப்பது இது ஊஜின் ஆகிறதா இல்லையா? அப்ப அதை விடுத்து ஏதோ சிறையில காத்து வரல மயிர் மண்ணாகட்ட வரல சொல்லக்கூடிய உங்களை பார்த்து கேட்கிறேன். வ.உ.சி. சிதம்பரனா அவர் என்ன சிறையில சென்று தன் குடும்பத்துக்காக போராடி சிறையில சென்று செக்கு வித்தாரா? நீங்கள் சொல்லுங்கள். ஆகவே இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டாக தமிழகத்திலிருந்து பல லட்சம் மக்கள் இந்திய விடுதலைக்காக அந்த விடுதலை தீயை பற்ற வைத்திருக்கிறார்கள். நீங்கள் இந்தியாவில் ஒரு பகுதியிலாவது இந்த இந்திய நாடு விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக எங்காவது உங்களுக்கு இந்த சுதந்திர போராட்டத்திற்கு கலந்து கொண்ட வரலாறு இருக்கிறதா? ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய திமுக போன்ற கட்சிகள் பிரிவினைவாதத்தை பேசுறாங்க. பிரிவினைவாதம் என்பது இந்தியா முழுவதும் நீங்கள் தான் ஏற்படுத்தி திராவிட மாடல்னு சொல்லி பிரிவினைவாதத்தை பேசுறாங்க அப்படின்னு அவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. சரி, நீங்கள் இந்தியாவை பிளவுபடுத்தாமல் இணைப்பதற்கான முயற்சி எங்கே செய்தீர்கள்? அதுதான் அகண்ட பாரதம் பேசுறாங்க. அகண்ட பாரதம் வாயில பேசினா சாப்பாடு வந்து விடுமா? நாய்க்கும் வாய் இருக்கிறது, மனிதனுக்கும் வாய் இருக்கிறது. நாய் கொலைக்கிறது, மனிதன் கொலைத்தால் இருவரும் சமமாகி விடுமா? ஆகவே பாஜகவினர் சங்கங்கள் இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவருடைய அந்த உறுப்பினருடைய கண்ணோட்டம் வேறு, இந்திய மக்களை நேசிக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுடைய கண்ணோட்டம் என்பது பாஜகவுடைய வாதம் என்னன்னா, நாங்கள் தேசியத்தை முன்னிறுத்துகிறோம். தேசியத்தை, அதாவது தேசப்பற்றை மக்கள் மீது நாங்கள் தேசப்பற்றை உருவாக்குறதுக்கான முயற்சியை பண்ணிட்டோம். ஆனால் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் பிரிவினைவாதத்தை பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதாவது அவுரங்கசீப், அதாவது இந்தியாவை கொள்ளையடிக்க வந்தவர்களை எல்லாம் கொண்டாடுகிறார்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய. அதாவது ஒரு வேறு நாட்டிலிருந்து வந்தவர்கள் கூட இந்திய மக்கள் இந்த அளவுக்கு நசுங்கி பிரிந்திருப்பார்கள் என்று கிடையாது. நீங்கள் மத்திய பாஜக எப்போது இந்த 10 ஆண்டுகள் ஆட்சியில மோடிஜாருடைய ஆட்சியில வந்தார்களோ, இங்க சொல்லக்கூடிய இஸ்லாமியர் ஆட்சி ஆண்டார்கள், அப்போது கூட இந்திய மக்கள் பாதிக்கப்படவில்லை.
அவர் நல்ல முறையில் தான் இஸ்லாமியருடைய ஆட்சி இந்தியாவை ஆண்ட போது நல்ல முறையில் தான் அவர்களுக்கு உணவு, உடை, பொருளாதார அடிப்படை தேவையை அத்தனை செய்து கொடுத்து விட்டு. ஆமா, இந்த கொடிய ஆட்சியாக விச ஆட்சியாக விஷம பிரச்சார ஆட்சியாகத்தான் 10 ஆண்டு காலம் இந்தியாவில் ஆண்டு கொண்டிருக்கூடிய பாஜக நிலைப்பாடு இருக்கிறது. இஸ்லாமிய மன்னர்கள் ஆட்சி செஞ்ச போது நல்லா இருந்ததா? நன்றாக இருந்தது. கோவில்கள்லாம் இடிச்சாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கட்டுக்கதை. போர் என்று வந்தால் கோவில், மசீத், அத்தனை மண்ணாகட்டில் சேதம் ஆகத்தான் செய்யும். அது உலகத்தில் அத்தனை நாடுகளுக்கு இந்த நிலைமைதான். ஆனால் அவர்கள் அந்நாட்டை பிடித்த பிறகு அவர்கள் எதை நோக்கி ஆட்சி செய்தார்கள் என்ற கூர்ந்து கவனிக்க வேண்டும். நீங்கள் தான் தேசப்பற்று மிக்கவர்கள். நீங்கள் தான் தேசப்பற்று மத டாக்டர் பாக்கெட்டில் வைத்துக் கொண்டே, மாறாப்பில் வைத்துக் கொண்டே திரிந்து கொண்டிருக்கிறீர்கள். உடைய தேசப்பற்று என்றால் என்ன? வெறும் 140 கோடி மக்களுடைய வரிப்பணத்தை பிடிங்கி வெறும் 10 முதலாளிகளுக்கு, அம்பானிக்கும் அதானிக்கும் கொடுத்து விட்டு இதுக்கு பேர் தேசபக்தியா? இந்துக்களுக்கான கட்சி என்று சொல்லக்கூடிய நீங்கள் கிட்டத்தட்ட 100 கோடிக்கு வாக்காளர் இந்திய மக்கள் இந்துக்கள் இருக்கிறார் என்று சொன்னால் பெட்ரோல் டீசல் விலை ஏற்றி இருக்கிறீர்களே, கேஸ் விலை ஏற்றி இருக்கிறீர்களே, இதுவெல்லாம் யார் பாதிக்கப்படுகிறார்கள்? இப்ப குறைச்சிருக்காங்கல்ல. அதாவது தேர்தலுக்கான நாடகத்துக்காக குறிப்பது என்பது வேறு, நிஜமாக ஆட்சி நடத்துவது என்பது வேறு. எப்போதுமே இந்த பாஜக சங்கங்களும் இந்தியனுடைய ஒருமைப்பாட்டுக்கு நேசித்து இருக்கக்கூடிய மக்களும் எப்போதும் ஒரு நேர்கோட்டில் பயணிக்க முடியும் என்கிற வரலாறு வரவே வராது. இப்போ பாஜக பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கல, ஏத்திட்டாங்க அப்படின்னு சொல்றீங்களே தவிர ஏன் இங்க மாநிலத்துல குறைக்கவே மாட்டோம்? நீங்கள் 1000 வரிகளை போட்டு விட்டு, இல்ல திமுக அரசு குறைக்கலாம்ல, 1000 மாநிலத்தில் விதிக்கக்கூடிய வேட் வரி உள்ளிட்ட குறைக்கணும்ல. திமுக அரசு பெட்ரோல் டீசல் விலை 50 ரூபாய் கொடுக்க நாங்கள் தயார். 50 ரூபாய் நாங்கள் குறைக்க தயார். தமிழக மாநில வருவாயை எதுவுமே மத்திய அரசு வாங்காமல் இருக்க வேண்டும். மத்திய அரசு தமிழ்நாட்டின் மீது திணிக்க கூடாது எந்த வரியும். இதுக்கு நீங்கள் தயாரா? எங்கள் வரிப்பணத்தை வாங்கி கொண்டு இதெல்லாம் வாராக்கடன் என்று அம்பானிக்கும் அதானிக்கும் 15 லட்சம் கோடி என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் கொடுத்து விட்டு அந்த இரு முதலாளிகள் வளர்ந்தால் இந்தியா வளர்கிறது. இது கேவலமாக இல்லையா? திமுக இந்தியாவுடைய வளர்ச்சி. திமுக சட்டமன்ற தேர்தலின் போது தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்கன்னா, கேஸ் சிலிண்டர் விலையை பாதியாக குறைப்போம், பெட்ரோல் டீசல் விலையை பாதியாக குறைப்போம் சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தாங்க. ஐயா, குறைச்சிருக்கணும்ல. ஐயா, எங்களால் முடிந்த தொகையை நாங்கள் குறைத்திருக்கிறோம். ஆனால் இவர்கள் 50 ரூபாய் 40 ரூபாய் பெட்ரோல் டீசல் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போது இந்த பாஜக செய்த அக்குறம் என்ன? எவ்வளவு கொந்தளித்தார்கள். நீங்கள் ஆட்சிக்கு ஒரு 5 ரூபாய் ஏற்றி இருக்கலாம், ஒரு 10 ரூபாய் ஏற்றி இருக்கலாம், 110 ரூபாய் ஏற்றுவீர்களா? 400 ரூபாய் 430 ரூபாய் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த சிலிண்டர் விலை 1300 ரூபாய் இருக்கிறது. அவர்கள் அந்த 400 ரூபாய் 430 ரூபாய்க்கு மானியம் கொடுத்தார்கள், பாதிக்கு மேல். இவர்கள் மானியம் கொடுத்து ஒரு மண்ணாங்கட்டி கொடுக்கவில்லை. இது வெக்கமாக இல்லையா? ஆகவே உங்களுடைய கண்ணோட்டம் இந்திய மக்கள் என்று சொன்னால் இது 10 முதலாளிகள் தான், இந்துக்கள் என்று சொன்னால் அந்த 10 முதலாளிகள் தான், இந்திய பிரதிநிதித்துவம் என்று சொன்னால் 10 முதலாளிகள் தான். அப்போ கார்பரேட் முதலாளிகள் மட்டுமே இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலாக மாற்றி அமைத்து விட்டு இப்போது ஊழலிடுகிற நரி என்று சொல்லுகிறார்களே, அது போன்று இந்திய மக்கள் மீது எப்படி திடீரென்று உங்களுக்கு இந்த ஒரு மாதத்தில் தேர்தல் வந்த பிறகு பாசம் வந்து விடுமா? தமிழகத்துக்கு பிரதமர் இதுவரை 20 முறை 15 முறை வந்திருக்கிறார். மழை வெள்ளம் பாதிக்கப்பட்ட போது வந்தாரா? கொரோனா பெருந்தொற்று பாதிக்கப்பட்டு வந்த போது வந்தாரா? இதுதான் இவருடைய கவன நாடகம் என்பது. ஆகவே ஒருபோது நீங்கள் சொல்வது போன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜக சங்கங்கள் ஒருபோது இந்திய மக்களுக்காக உண்மையாக அவர்களுடைய அரசியல் களமோ அரசு களமோ இருக்கும் என்று சொன்னால் ஒருபோதும் இருக்காது. இவர்தான் நாட்டை துண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இவர்தான் நாட்டை பிளவுபடுத்துகிறார். மொழி, மதம் என்று சொல்லி, இறைவன் என்று சொல்லி இவர்தான் நாட்டை துண்டாடி கொண்டிருக்கிறார். ஆகவே நான் ஏற்கனவே பதிவிட்டது போன்ற இஸ்லாமிற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. உங்களுக்கு என்ன வரலாறு இருக்கிறது? ஒரு வரலாறும் இல்லை. இப்போ பாஜகவினர் வட மாநிலங்களில் பிரச்சாரங்களில் தீவிரமாக ஈடுபட்டு, பாஜக மட்டும் இல்லை, தேர்தலை அடுத்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் பாஜக பிரச்சாரம் மேற்கொண்டதற்கும் வட மாநிலங்களில் தற்போது பிரச்சாரம் மேற்கொண்டதற்கும் பல்வேறு முரண்களை கூட பார்க்க முடியுது. அங்கே மதத்தை பற்றி பேசுகிறாங்க, ஆனால் இங்கே அது மாதிரி பேசலை. இப்போது பல விஷயங்கள் சர்ச்சையான முறையில் பேசப்பட்டிருக்கு. இது தமிழ்நாட்டில் அரசியல் அதாவது தேர்தல் நடக்கும்போது அந்த மாதிரியான விஷயங்கள் சர்ச்சைகள்லாம் ஏற்படவே இல்லை. ஆனால் அங்கே தொடர்ந்து சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் பகிரப்பட்டு வருகிறது. அது என்ன காரணம் என்று சொன்னால், வடக்கில் இருப்பவர்களுக்கு
இவர்களை பாஜக தொடர்ந்து இந்த மதத்தை வைத்து ஒரு கட்டமைப்பு பிம்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் இங்கே தமிழகத்தில் குறிப்பாக கேரளா போன்ற இந்த திராவிடம் என்று சொல்லக்கூடிய ஓரளவுக்கு இருக்கக்கூடிய மாநிலத்தில் இவர்கள் வெறும் மதத்தையோ இறைவனை வைத்து அரசியல் செய்த எடுப்படாது என்று அவர் நன்றாக தெரியும். ஆகவே வாளை சுருட்டி தமிழகத்தில் வைத்துக் கொண்டு தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். அவர்கள் பாஜகவின் டெபாசிட் வாங்க போவதில்லை, அது வேறு விஷயம் தமிழகத்திலே. ஆனால் வடக்கிலே மதத்தை எந்த அளவிற்கு தூண்டி 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 எரியிற அடுப்பிலே எண்ணெய் ஊற்றி 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 குழுக்காய்ந்தால் வாக்கு அறுவடை செய்ய முடியும் என்ற அந்த நம்பிக்கையில பாஜக வடக்கில் இருக்கிறார். ஆனால் நிலைமை என்னவென்று சொன்னால் இந்த 26 நாடாளுமன்ற தேர்தலிலே வடக்கில் இருப்பவர்களும் ஓரளவுக்கு திருந்தி விட்டதாகத்தான் ஆய்வுகள் சொல்லும். ஆனா கருத்து கணிப்புகள் அப்படி சொல்லலையே. இல்ல கருத்து கணிப்புகள் பாஜக தான் மீண்டும் 3வது முறையாக ஆட்சிக்கு வரும். அதாவது கருத்து கணிப்பில் சொல்லக்கூடிய ஒரு 7-8 ஊடகங்கள் அது பாஜக ஆதரவாக செயல்படக்கூடிய ஊடகங்கள் தான். இல்ல பெரும்பாலான ஊடகங்கள் அதை தானே சொல்லிட்டு பெரும்பாலான சொல்ல விட முன்னணி நிறுவன ஊடகங்கள் அவர்கள் விலைக்கு வாங்கியிருக்கிறார்கள் பாஜகவினர். அதன் வாயிலாக இந்தியா கூட்டணி காங்கிரஸ் யாரையும் விலைக்கு வாங்கல. இல்ல காங்கிரஸ் ஆதரவு ஊடகங்களை யாரும் பாஜக ஊடகங்களை விலைக்கு வாங்குது அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, இப்ப காங்கிரஸ் ஆதரவு ஊடகங்களே இல்லையா? அதாவது காங்கிரஸ் ஆதரவு ஊடகங்கள் சொல்லுது, அதாவது ஊடகங்களே விலைக்கு யார் வாங்கினாலும் அது ஜனநாயகத்தின் சாபக்கேடு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதை பாஜக செய்து கொண்டு இருக்கிறார்கள். காங்கிரஸோ அல்லது தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளோ இந்தியா கூட்டவர்கள் காங்கிரஸ் விலைக்கு வாங்கவில்லை, ஊடகத்தை விலைக்கு வாங்கவில்லை. ஊடகங்கள் உண்மை நிலவரங்களை சொல்லுகின்ற போது அது காங்கிரஸுக்கு ஆதரவாக பார்க்கப்படுகிறது. அதுக்கு பேர் என்ன? உண்மை நிலவரம் மக்கள் மனதை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் ஒரு சாரார் ஊடகங்கள் சொல்வது அதுக்கு பேர் நேர்மை தானே. இப்ப பாஜகவுக்கு ஆதரவா சொன்னா அவங்க விலைக்கு வாங்கிட்டாங்க. சரி, இப்ப பாஜகவுக்கு ஆதரவாக இருங்க செய்தி வெளியிட்டா அவங்க விலைக்கு வாங்கிட்டாங்க. இருங்க நான் கேள்வியை முடிச்சிடுறேன், முடிங்க. இப்ப பாஜகவுக்கு ஆதரவாக செய்தி வெளியிட்டா அது விலைக்கு வாங்கிட்டாங்க. அதுவே காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு ஆதரவா செய்தி வெளியிட்டா அது நடுவிலே வெளியிட்டாங்க. சரி, உங்களை இப்போது வடக்கில் மாபெரும் வெற்றி பெறும் பாஜக சொல்றீங்க. இதுதான் பாஜக ஆதரவு ஊடகங்கள் சுயத்தம். அதுதான் நிலவரமா இருக்கு. இல்ல நிலவரம் இல்லை சார். வடக்கில் அத்தனை மாநிலம் கலவரமாக இருக்கிறது. மோடிஜி சென்றால் கலவரம் ஏற்படுகிறது. கோபேக் மோடி என்று சொல்லுகிறார்கள். அமித்ஷா நேற்று கூட பீகாருக்கு சென்றிருக்கிறார். அவர் ஹெலிகாப்டரில் இறங்கக்கூடிய அந்த தளத்திலே பல்லாயிரம் மக்கள் கோஷம் போட்டு அமித்ஷா விரட்டடிக்கூடிய வேலையிலே நேற்று பீகாரில் செய்திருக்கிறார். அதெல்லாம் எதிர்கட்சிகள் பண்றாங்கன்னு அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீங்க எதிர்கட்சிகள் வடக்கு உங்க கையில் இருக்கிறது. சரி, ஏன் குஜராத் என்ன ஆளுங்கட்சி நீங்கள் தானே. குஜராத்தில் உங்களுடைய பருப்பு வென்று கொண்டிருக்கிறதா? குஜராத்திலே பாதிக்கும் மேற்பட்ட தொகுதிகளை பாஜக பறிகொடுக்கூடிய சூழலாகத்தான் அங்கே இருக்கக்கூடிய உண்மையான ஆய்வுகள் சொல்லுகிறது. இது எந்த வகையில் சொல்லியிருக்கு? ராகுல் காந்தி கூட தான் வயநாடு தொகுதிக்கு போறாரு. அங்க கம்யூனிஸ்ட் கட்சி அவங்களுக்கு எதிராக நிக்கிறாங்கல்ல. இங்க பாரு சார், அதாவது தேர்தல் வேட்பாளர் எதிராக பேசுவது என்பது வேறு. பொதுமக்கள் எதிர்ப்பு காட்டுகிறார்கள். எங்க இந்தியா கூட்டணி பொதுமக்கள் எங்க எதிர்ப்பு காட்டியிருக்கிறார்? எதிர்ப்பு காட்டலையா? உங்களுக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு காட்டுகிறார்கள். குஜராத், நீங்கள் இருக்கக்கூடிய குஜராத்திலே உங்களால் மணிப்பூரிலே நிம்மதியாக தேர்தல் நடத்த முடியுதா? மணிப்பூரில் பிரதமர் இதுவரைக்கும் சென்றிருக்கிறார்களா? மணிப்பூரில் அந்த மக்களை பிரதமர் சந்தித்திருக்கிறார்களா? சரி, இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் ஒரு அடி கூட சைனாவுக்கு நாங்கள் கொடுக்கவில்லை, நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். கிட்டத்தட்ட 30 இடத்திலே சைனாக்காரன் அங்கே பேர் வைத்திருக்கிறார். அந்த 30 இடத்திலே உங்களால் தேர்தல் நடத்த முடிந்திருக்கிறதா? இதை சொல்லுங்களேன் பார்க்கலாம். தைரியம் இருந்ததா? தைரியம் இருக்கிறதா? 30 இடத்துல உங்களால் தேர்தல் அலுவலர் சென்று அங்கே தேர்தல் பணி செய்ய முடிந்திருக்கிறதா? அந்த அவர் பெயர் வைத்திருக்கூடிய அந்த 30 இடத்துல பிரதமர் சென்றாரா? அமித்ஷா சென்றாரா? திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் சென்றாரா? யாருமே செல்ல முடியவில்லையே. அவர் பெயருக்கு தான் பெயர் வைத்திருக்கிறார்கள். இவர் சொல்லக்கூடிய இந்த பாஜக சங்கங்களை கேட்கிறேன். அந்த இடத்திலே தேர்தல் பணியை உங்களால் செய்ய முடிந்திருக்கிறதா? இருந்தால் ஒரு காணொளி காட்டுங்கள் பார்க்கலாம். இது எவ்வளவு பெரிய ஒரு அப்பட்டமான பொய் பேசுகிறார். ஆகவே இவருடைய அந்த மதத்தை வைத்துதான் பிரச்சாரத்தை மேற்கொண்டு மக்களை பிளவுபடுத்துகிறாரு. இஸ்லாமியரை வைத்து கிறிஸ்துவ மக்களை வைத்துதான் அங்கே ஆட்சியில் அமர்ந்தால் என்று அங்கே இருக்கக்கூடிய இந்துத்துவவாதிகளுக்கு தெரிந்திருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய அப்பா இந்துக்களுக்கு தெரிந்திருக்கிறது. ஆகவே அதை வைத்துதான் பாஜக எந்த மாநிலத்துக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு சென்றாலும், அமித்ஷா மோடிஜி அவர்கள் சென்றாலும் அங்கே வெகுண்டு பொதுமக்கள் கூக்குரல் எழுப்புகிறார்கள். பாஜக எதிராக அங்கே போர்க்கொடி தூக்குகிறார். ஆகவே இவர்கள் அந்த ராமர் கோயில் கட்டி முடித்து விட்டு இதை வைத்து நாம் இறைவனை வைத்து ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் ஆட்சி பிடித்து விடாமல் ஒரு கற்பனை கதைக்கு சென்றார்கள். ஆனால் ராமர் கோயில் கட்டி முடித்தன் அது தோல்வி முடிந்து விட்டது.
இப்போது அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், இந்த ராமர் கோயில் கட்டாமலே இருந்து விட்டு இருக்கலாம், எப்படி இத்தனை ஆண்டு காலமாக இதை வைத்து எப்படி அறல் செய்தோமோ அப்படியே செய்து விட்டுக்கலாம் போல் தெரிகிறது, கட்டியது ஒரு 10% வாக்குள்ள புரிதலாம் போய்விட்டது என்பதற்காக அவர்கள் மனவேதனை இருப்பதாக அதுவும் ஒரு ஆய்வில் சொல்லுகிறது. வேற என்ன உங்களுக்கு தேவை? எங்கே ராமர் கோவில் கட்டிய பிறகு பாஜகவின் செல்வாக்கு அதிகப்படியா உயர்ந்திருக்குன்னு தான் சொல்றாங்க. நீங்க இது அப்பட்டமான பொய். ராமர் கோயில் கட்டிய பிறகுதான் இன்னும் அவர் படுதோல்வி சந்திக்க ஆரம்பித்துட்டார் பாஜக. ராமர் கோயிலை வைத்து கூடுதலாக வெற்றி பெற முடியும் என்று அவர் நம்பிக்கையில் இருந்தார்கள். ராமர் மோடிஜி அவர்களுக்கோ அமித்ஷாஜி அவர்களுக்கோ பாஜகவினருக்கோ கை கொடுக்கல, ராமர் கை விட்டு விட்டார். இதுதான் உண்மை. நேரம் ஒதுக்கி பல்வேறு வகையிலான கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி சார்.